கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். உதாரணத்திற்கு பார்ப்போமானால், ஒரு கிறிஸ்துவ சகோதரன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்து வந்தார். அவருடைய கிறிஸ்துவ வாழ்வு அவருக்கு இனிமையாக இருந்தது. கர்த்தருக்கு பிரியமானவற்றை அவர் தவறாமல் செய்து கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தில் களி கூர்ந்து வந்தார். திடீரென்று அவருடைய வாழ்வில் புயல் வீச துவங்கியது. எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது என்று நினைத்த நேரத்தில் திடீரென்று வந்த துன்பத்தினால் சோர்ந்து போன அவர், ஏன் என் வாழ்வில் இந்த காரியம் ஏற்பட்டது என்று கலங்க ஆரம்பித்தார். நான் கர்த்தரோடு உள்ள உறவில் ஐக்கியப்பட்டிருந்தேனே, கர்த்தரை நான் நேசித்தேனே, ஏன் இந்த காரியம் ஏற்பட்டது என்று குழம்பி போனார். வாழ்வு கசப்பாக மாற ஆரம்பித்தது. ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து என்ன காரியம் என்று சிந்திக்க ஆரம்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் என்று சங்கீதம் 84:6 சொல்லப்படுகிறது போல அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். ஆம், என்னோடு நீ நடக்கும்போது மலைகள் போன்ற உயர்ந்த அனுபவங்களும் பள்ளத்தாக்குகளை போன்ற தாழ்ந்த அனுபவங்களும் உனக்கு ஏற்படும். மலைகளை போன்ற அனுபவம் ஏற்பட்டவுடன் இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று எண்ணி அதிலே நின்று விடாதே. பள்ளத்தாக்கின் அனுபவங்களும் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட 2 அனுபவங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் என்று உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. மலைகளில் சாரோனின் ரோஜாவாக இருக்கும் நான் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் லீலி புஷ்பமாய் உனக்கு இருந்து உனக்கு துணை இருப்பேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சுகமான வாழ்க்கை மாத்திரம் அனுமதிக்கவில்லை. அபிஷேகத்தில் நிறைந்து உன்னத அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் அதே நேரத்தில் பள்ளத்தாக்கை போன்ற தாழ்ந்த அனுபவங்களும் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். யோவான் 16:33 சொல்லப்படுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் என்ற வார்த்தைகளின்படி நாம் இருக்கிற இடத்தில் வாழ்கின்ற தேசங்களில் பள்ளத்தாக்கின் அனுபவங்களும் மலைகளின் அனுபவங்களும் நமக்கு நேரிடலாம். ஆனால் ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக ஆறுகள் எப்படி தொடர்ந்து ஓடி வருவதை போல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தொடர்ந்து வருவதையும், ஊற்றுக்கள் எப்படி ஓர் நீரூற்றை தோன்றுவதை குறிப்பது போல கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தின் துவக்கத்தை குறிப்பதாகவும், ஏரிகள் எப்படி தண்ணீரை சேர்த்து வைத்திருப்பது போல அந்த ஆசீர்வாதங்கள் நம் குடும்பத்தில் சேர்த்து வைப்பதையும் குறிப்பதாக உள்ளது. பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் செல்லும் போது கலங்க வேண்டாம். நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்லும் கர்த்தர் உண்டு. அவர் தண்ணீரால் நிரப்பி இருந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை போல நம் வாழ்க்கையும் அப்படியே மாற்றுவார். அவரையே பற்றிக்கொள்வோம். நம் தேவன் மலைகளில் மட்டும் அல்ல, பள்ளத்தாக்கின் தேவனுமாயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மலைகள் போன்ற உயர்ந்த உன்னத அனுபவங்களை வரும்போது களி கூறுகிற நாங்கள், பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வரும்போது சோர்ந்து போய்விடாதபடி அவைகளை தைரியமாய் சந்திக்க கிருபை செய்யும். எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை கைவிடாத தேவன் உண்டு என்பதை மறந்து போகாதபடி காத்து கொள்ளும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.